மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருகிறான் என்கிற அந்த ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ்வினால் நலவு நாடப்பட்டவர்களாக இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த தொடர் வகுப்பிலே இஸ்லாமிய சட்டக்கலை ஃபிக்ஹ் கலை தொடர்பாக சில முக்கியமான குறிப்புகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஃபிக்ஹ் என்கிற இந்த சட்டக்கலையின் அடிப்படை ஆதாரங்களாக காணப்படக்கூடிய அல் குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ் என்பது தொடர்பாக சென்ற வகுப்பிலே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதிலே குறிப்பாக குர்ஆன், சுன்னா சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்களை நாம் சென்ற வகுப்பிலே கலந்துரையாடினோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வகுப்பிலும் அதனுடைய தொடரில் அதாவது சட்டக்கலையின் ஆதாரங்கள் என்கிற வகையில் எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்கள் என்று 4 ஆதாரங்களை நாம் அடையாளப்படுத்தினோம். அவைதான் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்பது. அதுபோல கருத்து வேறுபாட்டுக்குரிய ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன என்பதை நாம் நினைவுபடுத்தியிருந்தோம். அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாட்டுக்குரிய ஆதாரங்களாக பல ஆதாரங்கள் காணப்படுகின்றன. சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். அது தொடர்பாக நாம் விரிவாக இந்த வகுப்பிலே பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. சுருக்கமாக நாம் குறிப்பிட்டிருந்தோம். இஸ்திஹ்சான் என்ற ஒரு ஆதாரம் இருக்கிறது. அதுபோல மஸ்லஹா முர்சலா என்று சொல்லி ஒரு ஆதாரம் இருக்கிறது. அதுபோல உர்ஃப் அல்லது ஆதத் என்று சொல்லி ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஷரஉ மன் கப்லனா என்று ஒரு ஆதாரம் இருக்கிறது. கவுலு சஹாபி அல்லது மத்ஹபு சஹாபி என்ற ஒரு ஆதாரம் இருக்கிறது. சத்து ஸராய என்ற ஒரு ஆதாரம் இருக்கிறது. அதுபோல இஸ்திஸ்ஹாப் என்று ஒரு ஆதாரம் இருக்கிறது. இப்படி கருத்து வேறுபாட்டுக்குரிய ஆதாரங்கள் நிறைய காணப்படுகின்றன. அவற்றை விரிவாக நாம் உசூலுல் ஃபிக்ஹ் என்கிற அந்த ஃபிக்ஹ் கலையின் அடிப்படை பற்றி பேசக்கூடிய பாடங்களிலே தான் படிக்க வேண்டும். இங்கே நாம் சுருக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்கள், எல்லோராலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்களாகிய குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ் பற்றி நாம் பார்க்கிறோம். அதில் இஜ்மா தொடர்பாக சில விஷயங்களை சென்ற வகுப்பிலே நாம் மேலோட்டமாக குறிப்பிட்டிருந்தோம். இஜ்மா என்பது முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இஜ்திஹாதுக்கான தகுதியை பெற்ற உலமாக்களால் ஏகமனதாக கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சட்டங்கள், இதுதான் இஜ்மா என்று சொல்லப்படும் என்பதை நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். இதிலே மிக முக்கியமான ஒன்று, ஏகமனதாக முஜ்தஹிதுகள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஒரு காலத்திலே வாழக்கூடிய ஒரு சமகாலத்தில் வாழக்கூடிய இஜ்திஹாத் செய்வதற்கு தகுதியான, இன்ஷா அல்லாஹ் இஜ்திஹாத் தொடர்பாக நாம் தனியாக ஒரு வகுப்பிலே பேச இருக்கிறோம். இஜ்திஹாத் செய்வதற்கு தகுதியுள்ள அறிஞர்கள், நம்ம அது மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் இது. ஏனென்றால் இன்று பெரிய ஒரு குழப்பம் தமிழ் உலகத்திலே காணப்படுகிறது என்னவென்றால், தாயிகள் தங்களை முஜ்தஹிதுகள் என்று நினைத்து கொண்டிருப்பது. தாயிகள் என்றால் மார்க்கத்தை உபதேசம் செய்வதற்கு ஈடுபாடு காட்டக்கூடியவர்கள், பேச்சாளர்கள், நல்ல சிறந்த மௌலவிகள், நல்லா பேசுவார்கள். மாஷா அல்லாஹ், அவர்களுடைய பேச்சை கேட்டு மக்கள் நிறைய நல்ல மாற்றங்களை அடைவார்கள். அதனால் இந்த பேசுகிற மௌலவிகள் அல்லது பேச்சாளர்கள் எல்லோரும் தங்களை முஜ்தஹிதுகள் என்று நினைத்து கொண்டிருப்பது பெரிய ஒரு அநியாயமும் கொடுமையுமாகும். இது ஒரு பெரிய சோதனையுமாகும். அல்லாஹ் அது பற்றிய தெளிவை தர வேண்டும். அதாவது அரபியிலே சொல்லுவார்கள், அல் இன்சான் அதுவன் லிமா எஜ்ஹல் அல்லது லிமா ஜஹில பிஹி என்று. அதாவது மனிதன் தனக்கு தெரியாத ஒன்றுக்கு அவன் எதிரி. அவனுக்கு இஜ்திஹாத் என்றால் என்ன என்று தெரியல என்றால் இஜ்திஹாத் கிடையாது என்றுவான். நீங்கள் தாவா களத்திலே மார்க்க விஷயங்களில் நீங்கள் பார்க்கலாம். இஜ்மா என்றால் என்ன என்று எந்த தேடலும் இருக்காது, ஆய்வும் இருக்காது, வாசிப்பும் இருக்காது. இஜ்மா கிடையாது என்று அவர் தெரியாது, எனவே இல்லை. அதுபோல கியாஸ் என்றால் தனக்கு தெரியாது என்று சொன்னால் இல்லை, அதுக்கு அதை எதிர்ப்பது. அதுபோலதான் இஜ்திஹாத் என்றால் என்ன என்று தெரியாவிட்டால் அதை எதிர்ப்பது. முஜ்தஹித் என்றால் யார் என்று தெரியாவிட்டால் அவர்களை எதிர்ப்பது. ஆலிம்கள் என்றால் யார் என்று அதற்குரிய வரைவிலக்கணங்களும் அது தொடர்பான ஆய்வுகளும் அவரிடம் இல்லாமல் போனால் ஆலிம்கள் என்று யாரும் கிடையாது
அப்படின்ட்டு சர்வசாதாரணமாக பேசிவிட்டு போவது. இதைத்தான் அல் இன்சானு அதுவுன் லிமா ஜஹில பிஹி என்று சொல்வார்கள். மனிதன் தனக்கு தெரியாததுக்கு எதிரியாக இருக்கிறான் என்று. அந்த அடிப்படையில் இன்று தமிழுலகத்திலே பெரிய ஒரு சோதனையாக மாறியிருப்பதுதான் இந்த இஜ்திஹாத் என்றால் என்ன என்ற தெளிவில்லாமல் நிறைய பேர் மார்க்க களத்திலே பணியாற்ற வந்திருப்பது. அல்லாஹு தாலா நமக்கும் அவர்களுக்கும் தெளிவை தர வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஜ்திஹாத் செய்வதற்கு தகுதியுடைய உலமாக்கள், ஒரு காலத்தில் வாழக்கூடியவர்கள் அனைவரும் ஏகமனதாக ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பது, மார்க்க விஷயத்தில் முடிவெடுப்பது என்பதுதான் இஜ்மா என்று சொல்லப்படும். இந்த இஜ்மா என்பது ஒரு வலுவான ஆதாரமாக கொள்ளப்படும். கருத்து வேறுபாடு வரும்போது நாம் ஏற்கனவே பல தடவைகள் சுட்டி காட்டியிருக்கிறோம். கருத்து வேறுபாடு வந்தால் அந்த கருத்து வேறுபாட்டில் சரியான முடிவு எடுக்கிறவருக்கு ஒரு 2 கூலியும், அதில் தவறு விடுகிறவருக்கு ஒரு கூலியும் கிடைக்கும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இஜ்திஹாதுடைய பாடத்தில் நாம் விரிவாக பார்க்கலாம். ஆனால் ஏகமனதாக எல்லோரும் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டால் அதை மறக்க முடியாது, அதிலே மாற்று கருத்து சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதுதான் இஜ்மா. இஜ்மா என்பது வெரி ஸ்ட்ராங். உதாரணமாக தொழுகையிலே மாமூமாக இருப்பவர் சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டுமா இல்லையா? மாமூமாக இருப்பவர் சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டுமா இல்லையா? உலமாக்கள் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள். அதிலே ஒரே ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் இருப்பார்கள், அல்லது ஒரே சிந்தனை போக்கையுடைய உலமாக்கள் இருப்பார்கள். இவர்களிடம் நீங்கள் போய் கேட்டால் நிச்சயமாக ஒரு பதில் வராது. அதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. மாமூம்கள் ஓத வேண்டும், ஆனால் சத்தமிட்டு ஓதுகிற தொழுகையில் ஓத வேண்டுமா இல்லையா, கேட்டுக்கொண்டிருந்தால் போதுமா இல்லையா என்கிற கருத்து வேறுபாடுகள் அதில் இருக்கிறது. எனவே என்ன செய்வது என்று கேட்டால், ஓத வேண்டும் என்கிறவர் ஓதுவார், ஓத தேவையில்லை என்கிறவர் விடுவார். இது கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களில் உள்ள நிலைப்பாடாகும். ஆனால் இப்போ உதாரணமாக லுஹர் தொழுகையினுடைய ரக்காத்துக்கள் எத்தனை என்று கேட்டால் 4. இதிலே யாரிடம் போய் கேட்டாலும் அது 4 தான். லுஹர் தொழுகையிலே ஓதுவது என்பது சத்தமிட்டு ஓதுவதா மௌனமாக ஓதுவதா? மௌனமாகத்தான் ஓத வேண்டும். இப்போ உலகத்தில் நீங்கள் எங்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த மதுஹபை சேர்ந்தவர்களிடம் போனாலும் லுஹர் தொழுகையுடைய எண்ணிக்கை 4 தான். லுஹர் தொழுகையிலே கராத் என்பது சத்தமாக இருக்காது, மௌனமாக. இதெல்லாம் இஜ்மாவான விஷயங்கள். அப்ப இஜ்மாவான விஷயங்களை பொறுத்தவரையில் அது வலுவானவை. சட்டத்துறையில் இஜ்மாவான விஷயங்கள் எல்லாம் வலுவானவை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஜ்மாவை நாம் ஒரு ஆதாரமாக கொள்ள வேண்டும் என்பதை எதை அடிப்படையாக வைத்திருக்கிறோம்? இது பொதுவாக நாம் சிந்தித்தாலேயே இது இஜ்மா ஒரு ஆதாரம் என்பது நமக்கு புரியும். இருந்தாலும் இஜ்மாவை மறுக்கிறவர்கள் இந்த சமுதாயத்தில் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஷியாக்கள் இஜ்மாவை மறுப்பார்கள். ஏன் ஷியாக்கள் இஜ்மாவை மறுக்கிறார்கள் என்றால், இஜ்மா என்ற ஒரு ஆதாரத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய கொள்கைகளில் மிக அதிகமானவற்றை அவர்கள் கைவிட வேண்டி வரும். உதாரணமாக, அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்வதில்லை ஷியாக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத்துக்கு குர்ஆன் ஹதீஸில் டைரக்டாக நேரடியாக ஆதாரம் இல்லை. இஜ்திஹாதோடு தொடர்பாக இஜ்மாவின் அடிப்படையில் நிறைவேறிய ஒரு ஹிலாஃபத் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத். அதே போல சஹாபாக்கள் எல்லோரும் உதூல், நேர்மையானவர்கள் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இது இஜ்மா. இதுல முஸ்லிம்களில் யாரிடத்திலும் கருத்து வேறுபாடு கிடையாது. இப்போ சஹாபாக்களை ஷியாக்கள் என்ன சொல்றாங்க? ஷியாக்கள்ல மிக எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய ராஃபிதாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சஹாபாக்களில் 7 பேரை தவிர மற்ற எல்லோரும் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்திற்கு பிறகு முர்த்தத்தாகி விட்டார்கள், மதம் மாறிவிட்டார்கள், நஅூது பில்லாஹ் என்ற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல முஸ்ஹப், நம்மிடம் இருக்கிற முஸ்ஹப் தான் உண்மையான முஸ்ஹப் குர்ஆன் என்பது இஜ்மா. இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் ஷியாக்கள் சொல்கிற அவர்களுடைய மஹ்தி அல் முன்ததர் என்று சொல்லக்கூடிய முஹம்மது ஹசன் அல் அஸ்கரி என்ற மறைந்திருக்கிற இமாம் வருகிற போது தான் ஒரிஜினல் குர்ஆனை கொண்டு வருவார் என்கிற அவர்களுடைய கருத்து அடிபட்டு போகும். இப்படி
அவர்களுடைய கொள்கைகள் இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் அடிபட்டு போகும் என்பதனால் ஷியாக்கள் இஜ்மாவை மறுக்கிறார்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த சரியான அகீதாவில் சரியான மன்ஹஜிலே பயணிக்கக்கூடிய எந்த ஒரு அறிஞருமே எந்த ஒரு ஆலிமுமே யாரையும் நீங்கள் காட்டவே முடியாது இஜ்மா இல்லை என்று சொல்லக்கூடிய. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த மன்ஹஜு ஸலஃபிலே உள்ள அனைத்து உலமாக்களும் இஜ்மா என்ற ஒன்று சட்டத்துறையின் ஆதாரமாக இருக்கிறது என்பதை ஏகமனதாக ஏற்றிருக்கிறார்கள். இதற்குரிய மிக முக்கியமான ப்ரூஃபாக இருப்பது சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 115வது வசனமாகும். அல்லாஹு தஆலா இதிலே சொல்கிறான், وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. தர்ஜமாவை எடுத்து இந்த வசனத்தை படித்து பாருங்கள். சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 115வது வசனம். யார் ஒருவர் நேர்வழி இதுதான் என்று தெரிந்த பின்னர் ரசூலுக்கு மாறு செய்கிறாரோ, வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமின்களுடைய வழி அல்லாத வேறு வழியை பின்பற்றுகிறாரோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவர் செல்லுகிற வழியில் அவரை போக விட்டு, வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவரை நாம் நரகத்தில் நுழைவிப்போம், வசாஅத் மசீரா, அவர் செல்லும் இடத்தில் அது மோசமானதாகும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்வதை மூமின்களுடைய வழி அல்லாத வேறு வழிகளை பின்பற்றுவதை அல்லாஹு தஆலா ஒப்பிட்டு சொல்கிறார். அதாவது மூமின்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்வது போலதான் மூமின்களுடைய வழி அல்லாத வேறு மக்களுடைய வழிகளை பின்பற்றுவது. இப்போ மூமின்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே முஃமின்களுடைய வழி அல்லாத வேறு வழியை பின்பற்றுவது ஹராம் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்படியாக இருந்தால் மூமின்கள் எல்லோரும் பயணிக்கிற அந்த வழியை பின்பற்றுவது வாஜிப் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகிறார். எனவே மூமின்கள் பயணிக்கிற வழி என்றால் மூமின்கள் ஏகோபித்த நிலையில் ஏற்றுக்கொண்டு, இப்ப சஹாபாக்கள் எல்லோரும் நேர்மையானவர்கள் என்று எல்லா மூமின்களும் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது ஒரு மௌலவி வந்து சஹாபாக்களை கீழ்த்தரமாக பேசுகிறார் என்று சொன்னால் அந்த மௌலவிதான் வழிகேடன். அவனை நாம் தூக்கி வைத்து கொண்டு பாராட்ட முடியாது, புகழ முடியாது. என்றால் இஜ்மாவுக்கு அவன் மாறு செய்கிறான். இஜ்மாவுக்கு மாறு செய்யக்கூடியவன் எந்த நிலையில் இருந்தாலும் அதை நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மக்களுக்கு ஆழமான அறிவில்லாமல் வெறுமனே பயான்களில் மட்டுமே அறிவை வளர்க்க வந்ததனால் ஒரு தர்சுடைய மஜ்லிஸிலே உட்கார்ந்து ஆலிம்களிடத்திலே உட்கார்ந்து ஓதி குர்ஆனுடைய வசனங்களை படித்து அதற்குரிய விளக்கங்களை படிக்கிற தன்மை கிடையாது. ஹதீஸ் கிதாபுகளில் உள்ள ஹதீஸ்களை வாசித்து அதற்குரிய விளக்கத்தை தேடுகிற முறை கிடையாது. இமாம்களுடைய புத்தகங்களை வாசித்து அதற்குரிய விளக்கம் தேடுகிற முறை கிடையாது. டேஸ்டுக்கு இப்போ பட்டிமன்றம் இருக்கிறது, அரட்டை அரங்கம் இருக்கிறது, அதுபோல இன்னும் மோட்டிவேஷனல் புரோகிராம்கள் இருக்கின்றன. இது போல ஒரு பேச்சை அடிப்படையாக வைத்து மார்க்க முடிவுகளை எடுக்கிற நான் ஒரு பெரிய நேர்வழியில் இருக்கிறேன், எனக்கு சத்தியம் தெரியும் என்ற நிலைப்பாட்டுக்கு வருவதென்பது வடிகட்டிய முட்டாள்தனமாகும். நமக்கு எந்த அளவு இல்ம் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். இந்த நிலையில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தாமும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுத்து கொண்டிருக்கிற இன்றைய நிறைய பேரை நாம் சமுதாயத்திலே காண முடிகிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே அல்லாஹு தஆலா இந்த சூரத்து நிசா 115வது வசனத்தில் இஜ்மா என்பது முஸ்லிம் சமுதாயம் ஏகோபித்து ஒரு முடிவை எடுக்கும் போது அதற்கு மாறு செய்வது ஹராம் என்பதை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறார். அதே போல ஹதீஸ்களை நாம் பார்த்தால் பல்வேறு ஹதீஸ்கள் தனித்தனியே சில நேரங்களில் விமர்சனங்கள் இருந்தாலும் எல்லா ஹதீஸ்களையும் ஒன்று சேர்த்து பார்க்கிற போது முஸ்லிம் சமூகம் ஒரு வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உதாரணமாக லா தஜ்தமி உம்மதி அலா ஹதா, என்னுடைய சமுதாயம்
தவறிலே ஒன்று சேராது. இன்னல்லாஹ லா யஜ்மா உம்மத்தி அலா வலாலா, என்னுடைய சமுதாயத்தை நிச்சயமாக அல்லாஹ் வழிகேட்டில் ஒன்று சேர்க்க மாட்டான். எதுல்லாஹி மஅல் ஜமா, அல்லாஹுடைய கை கூட்டமைப்போடு இருக்கிறது. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி அலல் ஹக், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். இப்படியான பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு இஜ்மாவினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இஜ்மா என்பது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சட்டத்துறையில் ஃபிக்ஹ் கலையில் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாகும். இஜ்மாவாக ஒரு விஷயம் முடிவெடுக்கப்பட்டு விட்டால் அதற்கு மாறு செய்வதற்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. ஆனால் இஜ்மா என்பது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆதாரம் இல்லாமல் புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்குவதை குறிக்காது. குர்ஆன் சுன்னாவில் உள்ள ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்குவது என்பதை இஜ்மா என்பது குறிக்காது. சும்மா அந்த மேலோட்டமாக நுனிப்புள் மேய்ந்து விட்டு, இஜ்மா பற்றி இமாம்களால் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய ஆய்வுகள், மிகப்பெரிய ஆய்வுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வுகளின் ஒரு பக்கத்தை கூட படிக்காத அவர்களுக்கு மனச்சாட்சி இருக்கிறது. நாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மனச்சாட்சி இருக்கிறது. இஜ்மா தொடர்பாக இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம்கள் எழுதிய ஒரு புத்தகம் கூட நான் படித்ததில்லை, அது தொடர்பாக ஒரு பக்கம் கூட நான் வாசித்ததில்லை என்று அவர்களுடைய மனச்சாட்சி பேசும். இப்படியா நாலேஜ் இல்லாமல் சகட்டு மேனிக்கு வந்த வாக்குக்கு சமுதாயத்திலே வந்து நின்று கொண்டு இஜ்மாவை மறுப்பது அப்படி அல்ல. இஜ்மா என்பது ஒரு ஆதாரத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது, குர்ஆனிலிருந்தோ ஹதீஸிலிருந்தோ. இப்ப நன்றாக புரிய வேண்டும், அதிகமான சட்டங்கள் இருக்கின்றன கருத்து வேறுபாடு, ஆனால் மார்க்கத்தில் சில விஷயங்கள் இருக்கின்றன ஏகோபித்ததற்கு மாறு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இஜ்மா என்கிற ஒரு ஆதாரத்தை இமாம்கள் கொண்டு வருகிறார்கள். உதாரணமாக நம்ம சொன்ன தொழுகையை எடுத்து பாருங்கள். தொழுகையிலே கிபிலாவை முன்னோக்குவது கருத்து வேறுபாடு கிடையாது. தொழுகைக்கு முன்னால் ஒது செய்ய வேண்டும், கருத்து வேறுபாடு கிடையாது. தொழுகைக்காக ஔரத்தை மறைக்க வேண்டும், கருத்து வேறுபாடு கிடையாது. தொழுகையிலே தக்பீரத்துல் இஹ்ராம், கருத்து வேறுபாடு கிடையாது. தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும், கருத்து வேறுபாடு கிடையாது. இப்படியான பல இஜ்மாவான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த இஜ்மாவான விஷயங்களை மறுக்கக்கூடாது, அதிலே மாற்று அபிப்பிராயம் செய்யக்கூடாது என்பதுதான் இங்கே வலியுறுத்தப்படுகிற மிக முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கியாஸ் என்பதை பொறுத்தவரையில் கியாஸ் என்பதும் இஸ்லாமிய சட்டத்துறையில் மிக முக்கியமான ஒன்றாகும். இருந்தாலும் இந்த கியாஸ் பற்றிய சில தெளிவுகள் நமக்கு தேவை. அதுல முதலாவதாக, கியாஸ் இஸ்லாமிய சட்டத்துறையில் உள்ள ஒன்று என்பது எங்கிருந்து புறப்படுகிறது என்றால் ஹதீஸிலிருந்து தான் புறப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஸஅமியா என்கிற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை ஹஜ் கடமையான நிலையில் வஃபாத்தாகி விட்டார், ஆனால் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை. இவருக்காக நான் ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அந்த ஹஜ் நிறைவேறுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், நீ உன்னுடைய தந்தைக்காக வேண்டிய ஹஜ்ஜை நிறைவேற்றினால் ஹஜ் நிறைவேறும். ஏனென்றால் உன்னுடைய தந்தைக்கு கடன் இருந்து அந்த கடனை நீ அடைத்தால் அந்த கடன் நிறைவேறுமா இல்லையா? அதுபோலதான் உன்னுடைய தந்தைக்குரிய ஹஜ் கடனை நீ நிறைவேற்றும் போது அது நிறைவேறும் என்று சொன்னார்கள். இந்த கியாஸ் என்பதை இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக பிரயோகித்து காட்டினார்கள். அந்த அடிப்படையில் மார்க்கத்தில் நேரடியாக சொல்லப்பட்ட சில சட்டங்களை ஒத்த புதிய பிரச்சனைகள் வரும்போது அதிலே 4 அடிப்படைகள் சொல்லுவார்கள். ஹுக்கும், அசில், ஃபரா, இல்லத், ஹுக்கும் என்று. இதை நன்றாக கிரகித்துக் கொள்ளுங்கள். அர்கானுல் கியாஸ் என்று இதை சொல்லப்படும். அர்கானுல் கியாஸ் என்று சொன்னால் கியாஸினுடைய முக்கியமான 4 அடிப்படைகள். ஒன்று அசில், இரண்டாவது ஃபரா, மூன்றாவது இல்லத், நான்காவது ஹுக்கும். அஸ்ல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் காணப்படக்கூடிய தீர்ப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில்
காணப்படக்கூடிய தீர்ப்புகள் அஸ்ல். ஃபரா என்பது அவர்களுடைய காலத்திற்கு பிறகு, அது மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய புதிய பிரச்சனைகள். இல்லத் என்பது இந்த புதிய பிரச்சனைக்கும் ரசூலுல்லாஹுடைய காலத்திலே உள்ள தீர்வுகளுக்கும் இடையில் இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணி. இந்த மூன்றையும் கவனமாக பார்க்க வேண்டும். அஸ்லை, அதாவது புதிய பிரச்சனையை அஸ்லோடு ஒப்பிட வேண்டும். புதிய பிரச்சனை ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு நேரடியாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஆதாரம் சொல்லப்படாத ஒரு புதிய பிரச்சனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்போடு ஒப்பிட்டு பார்த்து, அந்த தீர்ப்புடைய காரணியும் இந்த புதிய பிரச்சனையுடைய காரணியும் ஒன்றாக இருக்குமாக இருந்தால், ரசூலுல்லாஹுடைய காலத்தில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை இந்த புதிய பிரச்சனைக்கு வழங்குவது, அதுதான் ஹுக்கும் என்பது. இதுதான் கியாஸ் என்பது. கியாஸை இஸ்லாமிய சமுதாயத்தில் மறுத்தவர்கள் என்றால், இமாம் இப்னு ஹஸ்ம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் கியாஸை ஏற்றுக்கொள்வதில்லை. அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் போன்ற எல்லா இமாம்களுமே கியாஸ் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நவீன காலத்தில் உள்ள அனைவருமே கியாஸ் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் தமிழுலகத்திலே ஒரு சிலர் கியாஸ் இல்லை என்று மறுத்து முன்னணியில் இருந்து பிரச்சாரம் செய்தவர்கள் கூட பிற்பட்ட காலங்களில் அவர்களும் கியாஸ் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிறைய புதிய பேச்சாளர்கள் உணராமல் இன்னும் இருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமான விஷயமாகும். நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்டை கவனத்தில் கொள்ளுங்கள். தமிழுலகத்தில் சிலர் வந்தார்கள், இஜ்மா கிடையாது, கியாஸ் கிடையாது என்று காரசாரமாக பேசினார்கள். பேசிவிட்டு அவர்கள் வித்ட்ரோ பண்ணிவிட்டார்கள். அவர்களுடைய ஃபத்துவாக்கள் கியாஸை, சட்டத்துறையில் அவர்களுடைய ஃபத்துவாக்கள் கியாஸை பேஸ் பண்ணியிருக்கிறது. ஆனால் அவர்களை தக்லீத் பண்ணக்கூடிய புதிய பேச்சாளர்களுக்கு நம்முடைய ஷேக், நம்முடைய குரு கியாஸை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று தெரியாமல் அவர்கள் மக்கள் மத்தியில கியாஸ் கிடையாது அப்படி பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய சட்டத்துறையில் கியாஸ் தவிர்க்க முடியாத ஒரு ஆதாரமாகும் என்பதை நாம் புரிய வேண்டும். அப்படி இல்லாமல் எல்லாவற்றுக்கும் நேரடியாக குர்ஆன் ஹதீஸிலே தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்றால் நிறைய விஷயங்களுக்கு தீர்ப்பில்லாமல் போய்விடும். உதாரணமாக, வெள்ளிக்கிழமை தினத்தில் அல்லாஹ் சூரத்துல் ஜும்ஆவிலே சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹி வதருல் பை. ஈமான் கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜும்மாவுக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை திக்ரு செய்வதற்காக விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால், அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் வியாபாரம் செய்யாமல் விரைந்து செல்ல வேண்டும். வியாபாரம் தவிர உள்ள வேறு ஒன்றுமே சொல்லப்படவில்லை. திருமண ஒப்பந்தம் செய்வது சொல்லப்படவில்லை, அல்லது ஒரு வாடகை ஒப்பந்தம் செய்வது சொல்லப்படவில்லை, அல்லது வேறு ஏதாவது ஒரு ஒப்பந்தம் செய்வது என்பது குர்ஆனிலோ ஹதீஸிலோ நேரடியாக சொல்லப்படவில்லை. அப்ப இமாம்களிடத்தில் போய் ஒருவர் பாங்கு சொன்ன பிறகு, ஜும்மாவுக்கு பாங்கு சொன்ன பிறகு அவர் திருமண ஒப்பந்தத்தில் ஈடுபடுவது கூடுமா கூடாதா என்று கேட்டால் கூடாது என்றுதான் சொல்வார்கள். என்ன ஆதாரம் என்றால் கியாஸ் என்று சொல்வார்கள். எங்கிருந்து கியாஸ்? வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை திக்ரு செய்வதற்காக விரைந்து செல்லுங்கள் என்கிற அந்த குர்ஆன் வசனத்தில் வியாபாரம் தடுக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரம் தடுக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ள ஹுக்குமாகும். புதிய பிரச்சனை திருமண ஒப்பந்தம். திருமண ஒப்பந்தமும் வியாபாரமும் ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தமாகும். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று போல இருக்கிறது. வியாபாரம் செய்யக்கூடாது என்ற விஷயம் சொல்லப்படுவதற்கு காரணம் அல்லாஹுவை திக்ரு செய்ய செல்ல வேண்டும் என்பது. அதே போலதான் திருமண ஒப்பந்தத்தில் ஈடுபட்டால் அல்லாஹுவை திக்ரு செய்வது மிஸ் ஆகிவிடும். எனவே வியாபாரத்திற்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் திருமண ஒப்பந்தத்திற்கும் என்று அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கியாஸ் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி அடிப்படையாக வைத்து இமாம்களால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது. சட்டத்துறையில் கியாஸ் தவிர்க்க முடியாத ஒரு ஆதாரம் என்பதை நாம் புரிய வேண்டும். அதே நேரத்தில் அர்கானுல் கியாஸையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அசில் இல்லத், அசில் ஃபரா இல்லத் ஹுக்கும் என்கிற
இந்த அர்கானுல் கியாஸையும் சரியாக புரிய வேண்டும். அதே நேரத்தில் நேரடியாக ஹதீஸில் ஆதாரம் வந்தால் கியாஸ் கிடையாது. நேரடியாக ஹதீஸில் ஆதாரம் வந்தால் கியாஸ் கிடையாது, கியாஸை பிரயோகிக்கவும் முடியாது. அதே போல அகீதாவுடைய விஷயங்களில் கியாஸை பிரயோகிப்பதும் இல்லை. கியாஸ் என்பது ஃபிக்ஹ் துறையில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆதாரம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சட்டத்துறையை பொறுத்தவரையில், ஃபிக்ஹ் கலையை பொறுத்தவரையில் அது சட்டங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு கலையாகும். குறிப்பாக ஹுக்கும் தக்லீஃபி என்கிற வாஜிப், ஹராம், சுன்னத், மக்ரூ, ஜாயிஸ், முபாஹ் என்கிற சட்டங்களையும், சபப், ஷர்த், மானி என்கிற சட்டங்களையும் பற்றி பேசக்கூடிய ஒரு கலைதான் ஃபிக்ஹ் கலை என்பது. இந்த கலையில் உள்ள மிக முக்கியமான ஆதாரங்களை உலமாக்கள் இரண்டாக அடையாளப்படுத்துகிறார்கள். ஒன்று, எல்லா இமாம்களாலும் எல்லா உலமாக்களாலும் ஏகோபித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்கள். அவை 4: குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ். இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அவற்றை ஆதாரமாக எடுக்கலாமா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தகவலை நாம் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தில் தெளிவான அறிவை நமக்கு தந்து அதை பின்பற்றி நடப்பதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.